ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் நீங்கள் வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட்டில் நம்ம வந்து எப்போல்லாம் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து செல் ஆகும். நம்ம எப்போ வந்து செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ மார்க்கெட் அங்கேருந்து பை ஆகும். இது வந்து எப்போவுமே தொடர்ந்து மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து எல்லா நண்பர்களும் கண்டிப்பாக வந்து இதை வந்து கடந்து தான் வந்திருப்பீங்க. புதுசாக ட்ரேட் பண்ணவங்களுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மார்க்கெட் வந்து நம்ம வந்து இந்த இடம் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பை பண்ணுவீங்க. அங்கேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகி கீழே வரும். ஸோ இங்கே நம்ம வந்து லாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வருவீங்க. மார்க்கெட் வந்து கண்டினியூ டைரக்ஷனுக்கு அதே மாதிரி போகும். ஸோ இது வந்து எப்போவுமே மார்க்கெட் வந்து ஒரே டைரக்ஷனில் நமக்கு வந்து போகாது. இப்படியே வந்து ஒரே டைரக்ஷன்லேயே மார்க்கெட் மூவ் ஆகாது. எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு சிக்ஸாக் பேட்டர்னில் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்து இந்த புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ட்ரேட் பண்ண வந்திருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து கொஞ்சம் புரியாத விஷயமா இருக்கும். என்னடா நம்ம மார்க்கெட் வந்து நம்ம வந்து செல் பண்ணும்போது மார்க்கெட் வந்து பை பை ஆகுது. ஸோ மார்க்கெட் மேலே போகுது. நம்ம வந்து எப்போ வந்து அதாவது கால் ஆப்ஷன் பை பண்ணுவீங்க, மார்க்கெட் வந்து கீழே வரும். நீங்கள் எப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணுவீங்க, மார்க்கெட் வந்து கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷன் பை பண்ணுவீங்க, மார்க்கெட் மேலே போகும். ஸோ இது வந்து எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதை நம்ம வந்து எப்படி வந்து ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் புரிஞ்சிட்டாலே கண்டிப்பாக வந்து உங்களோட கேபிட்டல், உங்களோட முதலை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு சின்ன ப்ராஃபிட்டும் உங்களால் எடுக்க முடியும் கன்ஃபார்மாக. ஓகே, ஸோ அதுக்கு என்ன வழி, அதுக்கான வே என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுக்க வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த பிரச்சனையை வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் நம்ம வந்து எப்போ பை பண்ணுறோமோ அப்போ வந்து மார்க்கெட் செல் ஆகும். நம்ம வந்து செல் பண்ணுற நேரத்தில் மார்க்கெட் வந்து பை ஆகும். ஸோ ஏன் நடக்கு, எப்படி நடக்கு, ஸோ இதை நம்ம வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணிட்டு நம்ம வந்து கரெக்டாக ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போல்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிற இந்த விஷயம் வந்து ஒரு பிகினர்ஸாக இருக்கவங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி மார்க்கெட்டில் ரொம்ப நாள் வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன், நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், அதில் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கி அதனால் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன், என்ன ரீசன் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து லாபம் கொடுக்கணும், அந்த தொடர்ந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல தப்பு இல்லை. ஓகே, இது வந்து முழுக்க முழுக்க இந்த புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அவங்க மார்க்கெட்டை வந்து ஒரு சில இண்டிகேட்டரை வச்சு அவங்க வந்து பை பண்ணுவாங்க. ஆனால் அந்த இண்டிகேட்டர் வந்து சில நேரம் அவங்களுக்கு வந்து பை என்ட்ரி கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து உடனே செல் ஆகும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இது முழுக்க முழுக்க ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம வந்து வீடியோக்குள்ளே கண்டென்ட்குள்ளே போகலாம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே நமக்கு வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலையில் பை ஆகிருக்கு. ஒரு 5 மினிட் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இங்கேருந்து செல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து பை ஆகிருக்கு. இந்த பையோட என்ட்ரி இங்கே வரைக்கும் போயிருக்கு. திருப்பி வந்து நீங்கள் வந்து ஸோ இந்த கேண்டில் இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு கேண்டில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறேன். இது வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய. ஸோ இது 5 மினிட் கேண்டில். ஓகே, ஸோ 5 மினிட் கேண்டிலுடைய ஓப்பன். ஸோ ஹை, அந்த ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு, ஸோ பிரேக் அவுட் கொடுத்த உடனே நம்ம நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, பிரேக் அவுட் ரைடு, ஓகே நம்ம வந்து இங்கே வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பை பண்ணுவீங்க. மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். ஓகேவா? இது வந்து நிறைய நேரங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஓகேவா? பெரும்பான்மையான நேரங்களில் வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கெட் இப்படி தான் ட்ரேட் ஆகும். அதனால் வந்து எந்த இடம் வந்து நம்ம வந்து பை பண்ணணும். இப்போ வந்து நான் எடுத்திருக்கக்கூடிய சார்ட் வந்து நிப்டியுடைய ஃபியூச்சர் சார்ட் எடுத்திருக்கேன். ஃபியூச்சரில் இருக்கக்கூடியதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இது வந்து ஃபியூச்சர்லேயோ ஆப்ஷனில் இதில் மட்டும் இண்டெக்ஸில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இண்டெக்ஸில் அந்த ரிவர்சல் ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? இதை வந்து ஆப்ஷனில் அப்ளை பண்ணி பார்க்காதீங்க. அந்த அளவுக்கு எனக்கு அது அக்யூரசி கிடைக்கல. நான் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுலையும் நான் வந்து லைவாக பார்த்ததுலையும் வந்து எனக்கு வந்து
ஃபியூச்சரில் இண்டெக்ஸ்லேயும் வந்து கிடைக்கக்கூடிய அந்த அக்யூரசி வந்து அதில் கிடைக்கல, ஆப்ஷனில் கிடைக்கல. ஓகேவா? ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த லெவல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆப்ஷனில் பையோ செல்லோ நீங்கள் வந்து பை பண்ணலாம், காலோ புட்டோ பை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து மார்க்கெட் வந்து இங்கே நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா இங்கேருந்து செல் ஆகும். ஸோ ஓகே, இங்கேருந்து நீங்கள் வந்து திருப்பி செல் பண்ணீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே இவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே வந்துட்டு இங்கே செல் பண்ணணும், செல் பண்ணால் பை ஆகும். இது வந்து மார்க்கெட்டோட கண்டிஷன். எப்போவுமே நமக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். என்றைக்காவது ஒரு நாள் தான் ஒன் சைடு மூவ்மெண்ட் இருக்கும். அந்த ஒன் சைடு மூவ்மெண்ட்டில் தான் நிறையா பிகினர்ஸ், அதாவது புதுசாக இருக்கக்கூடியவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மார்க்கெட் இதே மாதிரி தான் கண்டினியூவாக அடுத்தடுத்த நாளைக்கும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுவீங்க. அடுத்த நாள் உங்களுடைய கேபிட்டல் மொத்தமாக வந்து லாஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைக்கான ஒரு பெரிய சொல்யூஷன், பெரிய ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர். ஓகே, ஸோ இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகிருக்கு, இதோட இண்டிகேட்டர் பேர் என்ன அப்படிங்கிறது நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இதன் கண்டிஷன் என்ன, நீங்கள் வீடியோ பார்த்தோன்னே இப்போ இந்த இண்டிகேட்டர் பார்த்தோன்னே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா இதோட கண்டிஷன் என்ன, எப்படி நம்ம வந்து இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். செட்டிங்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு பாருங்கள், ஸோ மார்க்கெட் வந்து இங்கே பை ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இங்கே பை ஆகிருக்கு. நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் நமக்கு வந்து இங்கேருந்து இதுதான் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில். நேற்றுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன கேண்டில். ஸோ இங்கேருந்து நமக்கு செல்லிங் நடந்திருக்கு. இந்த செல்லிங் இங்கேருந்து பை ஆகிருக்கு. ஸோ இது ஆல்ரெடி எல்லாமே முன்னாடி ப்ரீவியஸில் நடக்கப்பட்ட ஒரு விஷயம். இங்கே இன்றைக்கி கரண்ட் டேயில் நடந்ததில்லை, ப்ரீவியஸில் நடக்கப்பட்ட விஷயம். மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகிருக்கு. மார்க்கெட் அதுக்கு முன்னாடி இதுக்கு ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே இது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட், அதை இதை பேஸ் பண்ணி இந்த இண்டிகேட்டர் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு ஹை லோ இருக்கு இல்லையா? இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு பை நடக்கு, அடுத்து வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல் நடக்கு, அடுத்து வந்து ஒரு பை நடக்கு. அப்போ இது வந்து ஒரு லோ, இது வந்து ஒரு ஹை, இது ஒரு லோ, இது ஒரு ஹை. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து ஒரு பை நடக்கு, அடுத்து வந்து ஒரு சின்ன செல் நடக்கு, அடுத்து வந்து ஒரு பை நடக்கு. அப்போ இது ஒரு லோ, இது வந்து ஒரு ஹை, இது ஒரு லோ, இது ஒரு ஹை. அப்போ இந்த ஹை லோ பேஸ் பண்ணி இந்த இண்டிகேட்டர் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? அந்த ஒரு லோலையும் ஒரு ஹைலையும் எவ்வளவு ட்ரேட் நடந்திருக்கு, எவ்வளவு வால்யூம் ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து இங்கே வால்யூமாக நமக்கு ஷோ பண்ணி காமிக்கும் ஒவ்வொரு அந்த ரேஞ்சிலையும். ஸோ இந்த லைன் கிடைக்கும் இல்லையா? ஸோ இது ஒரு லோட லைன். அப்போ இந்த லைன் இதில் எவ்வளோ டிமாண்ட் வந்து இதில் வால்யூம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு காமிக்கும். பை நடந்தால் இதில் எவ்வளோ வால்யூம் பை நடந்திருக்கு, இங்கே செல் நடந்தால் எவ்வளோ செல் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து இது வந்து ஈஸியாக நமக்கு காமிச்சிடும். அப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில கண்டிஷன்ஸ், அதாவது எந்த இடத்துல இப்போ மார்க்கெட் பை நடந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பை நடந்துருச்சு அப்படின்னா திருப்பி மார்க்கெட் வந்து ஒன்று இங்கே வந்து இதில் வந்து ஒரு பை என்ட்ரி கிடச்சா எடுக்கணும், இல்லைன்னா திருப்பி வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கேருந்து ஒரு செல் என்ட்ரி கிடச்சா நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய இந்த இண்டிகேட்டருக்கு பேர் தான் நம்ம வந்து இந்த சிங்லோ அப்படிங்கிற இண்டிகேட்டர். இதுக்கு இன்னொரு இண்டிகேட்டர் நம்ம எடுத்துருக்கிறோம், 9 மூவிங் ஆவரேஜ், 20 மூவிங் ஆவரேஜ். எப்போ வந்து 9 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் கொடுத்து 20 மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஓவர் நடக்கும், அப்போ வந்து நம்ம வந்து செல் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து செல்லிங் நடந்திருக்கு. ஓகேவா? இங்கேருந்து மார்க்கெட் செல்லிங் நடந்திருக்கு. அப்போ 9 மூவிங் ஆவரேஜ் கிராசிங், ஸோ 20 மூவிங் ஆவரேஜ் கிராசிங். ஸோ செல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் உங்களால் கண்டிப்பாக வந்து 5 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ ஆப்ஷனில் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓகேவா? 5 பாயிண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செல் பண்ணிங்கன்னா எடுத்துருக்க முடியும். ஓகே, ஸோ பை நடந்தால் ஒரு பை நடக்கு அப்படின்னா இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ்லி இங்கேருந்து பை நடந்திருக்கு. அப்போ நமக்கு வந்து இங்கே ஒரு 20 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் கொடுத்துது அப்படின்னா நம்ம எடுக்கலாம். இந்த இடத்துல 5 மூவிங் ஆவரேஜ் மட்டும் கிராசிங் கொடுத்துருக்கு, 20 கிராசிங் கொடுக்கல. ஆல்ரெடி 20 வந்து மேலேயே இருக்குது, ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது. 5 மூவிங் ஆவரேஜ், சரி 9 மூவிங் ஆவரேஜ் மட்டும் நமக்கு வந்து கிராசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பையிங் இங்கே வரைக்கும் போயிருக்கு. ஸோ இங்கேருந்து செல்லிங் விழுந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து எப்போ செல் பண்ணணும், எப்போ பை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே திருப்பி வந்து நம்ம பை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து செல்லிங் விழுந்திருக்கு இல்லையா? ஸோ செல்லிங் விழும்போது இங்கே நான் என்ன சொன்னேன், 9 அண்ட் 20 மூவிங் ஆவரேஜ் ரெண்டுமே சிக்ஸாக் பேட்டர்ன்லேருந்து மார்க்கெட் வந்து 9 கீழே வருது. அதாவது என்னென்னா கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஓகேவா? இங்கே கிராஸ் பண்ண 9 மூவிங் ஆவரேஜ் இங்கே வந்து திருப்பி கிராஸ் பண்ணிட்டு 20 மூவிங் ஆவரேஜ். நல்லா பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு வந்து கிராசிங் நடந்திருக்கு 9 மூவிங் ஆவரேஜ், திருப்பி வந்து 20 மூவிங் ஆவரேஜ், இது 20 மூவிங் ஆவரேஜ். ஒயிட்டாக இருக்கிறது 20 மூவிங் ஆவரேஜ், 20 கேண்டிலுடைய ஆவரேஜ் ப்ரைஸ், இது 9 கேண்டிலுடைய ஆவரேஜ் ப்ரைஸ். ஓகேவா? இங்கே நமக்கு வந்து கிராசிங் கொடுத்த அடுத்த 9 மூவிங் ஆவரேஜ் வந்து இங்கே வந்து கிராசிங் வந்து 20 மூவிங் ஆவரேஜ் கொடுத்துட்டு, அப்போ ட்ரெண்ட் வந்து நமக்கு டவுன். ஆல்ரெடி இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஜோன், இங்கே வந்து ஒரு ஹை இருந்தது, ஸ்விங்கோட ஹை இருந்திருக்கு. இந்த ஹையிலேருந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு.
அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல செல் பண்ணலாம். அப்போ செல் பண்ணால் ஃபஸ்ட்டு டார்கெட் எங்கே வைக்கலாம் அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட். ஏன்னா இங்கே ஒரு பையிங் நடந்திருக்கா, இந்த பையிங் நடக்கும்போது இங்கேருந்து ஒரு புஷ் இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஒரு புஷ் பண்ணுவாங்க. அப்போ இங்கே வந்து நான் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள். நம்ம எடுக்கிற ட்ரேட் வந்து இது எடுத்துக்கு இந்த இடத்துல எடுக்கிங்கன்னா இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ், இதுக்கு மேலே வந்துட்டு மார்க்கெட் வரலாம். ஸோ ஒரு க்ளோசிங் மட்டும் கொடுக்காம இருக்கணும். ஒரு ஒரு விக் வச்சுட்டு, இப்போ இங்கே ஒரு விக் வச்சுட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி விக் வச்சுட்டு மார்க்கெட் திருப்பி கீழே வரலாம். ஓகேவா? எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டர் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். இது ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது வந்து. இதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இப்போ மார்க்கெட் இங்கே ஒரு பை நடந்துருச்சு, இவ்வளோ பெரிய பை நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில், அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து இந்த மூவிங் ஆவரேஜை கிராஸ் கொடுத்துருக்கு, இங்கே பை நடந்திருக்கு, இங்கே செல் நடந்திருக்கு. அப்போ திருப்பி நம்ம எப்போ வந்து பை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து நமக்கு வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குங்கிறனால இங்கே நம்ம பை பண்ணலாம். செல் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு செல்லிங் நடந்திருக்கு ஆல்ரெடி, இங்கே செல் நடந்திருக்கனால இங்கே வந்து நமக்கு வந்து 9 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ எப்போ வந்து நீங்கள் வந்து செல் பண்ணாலும் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கோ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க. மார்க்கெட் வந்து இவ்வளோ வந்து அப் ட்ரெண்டில் நடந்திருக்கும் போது அடுத்து வந்து நம்ம வந்து இதில் வந்து செல் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் இவ்வளோ மூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு, இவ்வளோ பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கு, காலையிலேருந்து மார்க்கெட் பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. அப்போ வந்து நம்ம வந்து செல் பண்ணுறத விட பை பண்ணுறது பெஸ்ட். அப்போ எங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜோனில் பை நடந்து திருப்பி வந்து 9 மூவிங் ஆவரேஜ் மேலே போகுது அப்படின்னா அந்த பை எடுத்துகிட்டு இங்கே இருக்க ப்ரீவியஸ்லி நடந்திருக்கக்கூடிய ஒரு செல்லிங் ஏரியா இருக்குது, இந்த ஏரியா வரைக்கும் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வந்து நீங்கள் மார்க்கெட்டில் புதுசாக நீங்கள் ட்ரேட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி இருக்குது, நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், என்ட்ரி எடுத்தால் எவ்வளோ வந்து நம்ம ப்ராஃபிட் நீங்கள் வந்து புக் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ ப்ராஃபிட் டார்கெட் அப்படிங்கிறத வந்து போகிற எதிர்பார்க்குறத விட எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம கண்ணில் தெரியுதோ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வர்றது ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் வந்து ஆப்ஷனில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அதனால் வந்து நிறையா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லா வீடியோவிலையும் நான் கண்டிப்பாக வந்து இதை சொல்லிடுவேன். ஓகே, சரி. செட்டிங்ஸ், இது இண்டிகேட்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கை பாயிண்ட் அண்ட் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து எம்ஐ சாதாரண மூவிங் ஆவரேஜ் தான். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். சரி, இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட்டிங்ஸ் பார்த்துடலாம். செட்டிங்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இன்புட்டில் போயிட்டு ஒன்றுமே இல்லை, இதில் எல்லாமே அப்படியே டிக்கில் இருக்கட்டும், இன்புட் மட்டும் போங்க. ஸோ இன்புட்டில் போயிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா ஓஏ, அதை மட்டும் எடுத்துருங்க. இங்கே வால்யூம் அப்படிங்கிறது இருக்கும், அன்டிக் பண்ணிப்பாங்க, இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேறு அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட். கீழே இருக்கக்கூடிய இந்த இந்த லேபிள்ஸ் எல்லாமே அன்டிக் பண்ணிடுங்க. இது வந்து இதுக்காக போட்டிருக்காங்க, ஏதாவது எதுனா கிரிப்டோ கரன்சியில் உள்ள இதுக்காக ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து ஓஏ அப்படின்னு சொல்லியிருக்கும், இந்த ஓஏ வந்து நமக்கு வராது. ஏன்னா வந்து ஓஏ வந்து இதாக இருக்குது. ஸோ ஓஏ வந்து நமக்கு வந்து இதில் வந்து வரல. நான் டிக் பண்ணி பார்த்துட்டேன், இந்த ஓஏ வர மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த வால்யூம் மட்டும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. வால்யூம் பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா வால்யூம் ஒவ்வொரு சிங்க்லேயும் வந்து எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் செட்டிங்ஸ். அதே மாதிரி மூவிங் ஆவரேஜோட செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்கும். 200 இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 50 to 200 50 இருக்கும், 20 இருக்கும், 200 300 இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. 200ஐயும் மன்னிக்கணும் 9ம் 20யும் 20 மூவிங் ஆவரேஜை வந்து நீங்கள் வந்து 9ஆக வந்து மாற்றிக்கோங்க. அதே மாதிரி 50 மூவிங் ஆவரேஜை வந்து நீங்கள் வந்து 220ஆக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதுக்கு வந்து ஸ்டைலில் போயிட்டு, ஸ்டைல் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்டைலில் போயிட்டு இதை வந்து நல்லா வந்து போல்ட்டாக தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒயிட் கொடுத்துருக்கேன், நீங்களும் வந்து அதே மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இவ்வளோதான் இதோட செட்டிங்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிள், நம்ம ரெடி. நம்ம இண்டிகேட்டர் இதை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ எப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து இந்த 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ராவல் ஆகுதோ, 9 மூவிங் ஆவரேஜ், அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து 20 மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் 9 மூவிங் ஆவரேஜ், 9 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நமக்கு வந்து இருக்குது. இது ப்ரீவியஸ்லி இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு செல்லிங் ஏரியா. ஓகேவா? இப்போ இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நீங்கள் இந்த கேண்டிலில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இந்த கேண்டிலில் எக்ஸிட் ஆயிடலாம். ஏன்னா இது வந்து ஒரு செல்லிங் ஏரியா. ஸோ அங்கேருந்து நீங்கள் சின்ன சின்ன லாஸஸ் வரும், அதை நம்ம வந்து புக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் வந்து ப்ராஃபிட் மட்டும் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதிலே சேஃப். ஒரு 5 மினிட்ல நீங்கள் எக்ஸிட் ஆயிடலாம். 5 மினிட் கேண்டில் மேலே போகுது, இங்கே உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் கால் இந்த இடத்துல எடுத்தோன்னே க்ளோசிங் கொடுத்தோன்னே எடுத்தீங்கன்னா 9 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கேண்டில் நீங்கள் க்ளோஸ் கொடுத்தோன்னே எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கேண்டிலில் நம்ம எக்ஸிட் ஆகிறது சேஃபாக இருக்கும். ஓகேவா? மார்க்கெட் தொடர்ந்து கண்டினியூவாக மேலே போகலாம், ஆனால் நம்ம வந்து இப்படி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் ஏற்பட்டிருக்கு. அடுத்த செல்லிங் வந்து இந்த இங்கே 9 மூவிங் ஆவரேஜ் நீங்கள் கிராஸ் பண்ணி கீழே வந்தோன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு பையிங் ஏரியா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எக்ஸிட் ஆயிடலாம். ஏன்னா இங்கேருந்து கண்டினியூவாக பை நடந்திருக்கு. இந்த இடம் வந்து ஒரு லிக்விட் அதிகமான பையிங் நடந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போ திருப்பி இந்த இடத்துல பையிங் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ இதை எல்லாமே மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து எப்படி ட்ராவல் ஆகும், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது புரியும். நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர் இந்த இதை மட்டும் நீங்கள் வச்சு நீங்கள் பார்க்காம நீங்கள் ஓனாக இதில் என்ன கற்றுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு டூல், எந்த ஒரு இண்டிகேட்டராக இருந்தாலும் நான் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் சொல்கிறத எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் பார்க்குறத விட நீங்கள் உங்களுடைய சொந்த அனுபவம் என்ன அப்படிங்கிறத இதில் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியம் ட்ரேடிங். ஏன்னா பணம் உங்களுடைய பணம். ஓகேவா? அதனால் வந்து நான் இந்த கொடுத்துருக்கக்கூடிய நான் ட்ரேட் பண்ணி நான் வந்து பார்த்த இந்த விஷயம் வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய வேறு என்ன உங்களால் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். எப்படி போனால் மார்க்கெட் எப்படி இருக்குது, எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதையும் இதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ எப்போதும் போல் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் நம்மளுடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து கூச்சப்படாமல் லைக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ.